நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன்கள் என்ன சொல்றது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு, என்ன செய்யணும், எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமாக வருது அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது குரு மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது பொதுவான ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இது இப்படிலாம் இருக்கும், இந்த ஒரு கிரகங்களை வைத்து இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இது அப்படியே பழிக்கும். 90%, 95% சில பேருக்கு அப்படியே அது பழிக்கும். சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சரியாக இருந்தது, ஸோ அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய சில கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களை கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ராசி பலனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது, திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்கள் இனிமேல் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இனிமேல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். கண்ணா பின்னான்னு கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ கவனமாக இருங்க, ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த வார ராசி பலனில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், வேலையில் கவனமாக இருங்க. அடிக்கடி லீவ் எடுக்கிறது, லேட்டாக போகிறது, சில விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் சமநிலையாக பார்க்குறீங்க, எல்லாரும் அதே மாதிரி பார்ப்பாங்கன்னா நினைக்காதீங்க. நீங்கள் தராசு மாதிரி எந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் நீங்கள். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மற்றவங்களும் உங்களை நினைக்கணுமா? இல்லை, நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, என்ன ஏது, அது அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப அரிது. அதனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் இப்போ இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப உங்கள் கையில் தான் இருக்குது. முதல் விஷயமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுலேயே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்னென்னா எப்படின்னு. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் நல்லா ஒரு மதிக்கக்கூடியவர்கள், நல்ல உறவை மேம்படுத்துவர்கள், யாருக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட மாட்டீங்க. அப்படியே கொஞ்சம் பாலிஷாக. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்குது, சித்திரை நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. இதில் இந்த சித்திரை துலாம்லாம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அடிபட்டு வந்தாச்சு. சித்திரை துலாம்லாம் விசாகம் நாளாம் பார்த்தா அப்படியே பேலன்ஸ்டாக போயின்னு இருக்காங்க. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி கொஞ்சம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது, கவனமாக இருங்க. எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்டாக கொஞ்சம் ஒரு இதுவாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நல்லது. 79% வரைக்கும் இந்த வார ராசி பலனில் சாதகமாக இருக்குது. 21% கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, கவனமாக இருங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் முதுகு வலி, இடுப்பு வலி, சிறுநீரக பிரச்சனை, அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இந்த வாரத்தில் டீஹைட்ரேஷன் சொல்லப்படுற இந்த பேதி ஆறுது, திடீர்னு ஏதாவது ஒரு முக்கியமாக ஏதாவது பிரயாணத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பேதி ஆகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதாகி உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்திலே அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. கிளைண்ட்டு டீலிங்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. வேலை விஷயத்துலலாம் சிறப்பாக இருங்க. வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. வேலையை விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. விடணுங்கிற எண்ணத்துலலாம் கை விட்டுருங்க. ஏன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும். இனிமேல் தான் உங்களை க்ளோஸ்லி தே வில் வாட்ச். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இதுக்கப்புறம் தான் தே வில் க்ளோஸ்லி வாட்ச். கொஞ்சம் பெசர்னா கூட பிரச்சனை. அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டிரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க.
ரெண்டாவது, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். உங்கள் பேச்சால் வீட்டில் அமைதி திரும்பும். நீங்கள் பேசுனீங்கன்னு வீட்டில் சில அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்லாட் அவுட் ஆகிடும். கவலைப்படும். யுவர் வேர்ட்ஸ் கேன் ரிஸ்டோர் பீஸ் அட் த ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கு. தம்பதிகளின் இனிமையான நேரம், அதே போல் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய உறவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் மலரும். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சமரசம் மூலம் நல்ல முடிவு கிடைக்கலாம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக விவாகரத்து கேஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சில விஷயத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் வரும். அதாவது இடப்பிரச்சனை வரும். நிலம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருப்பாங்க. பிரச்சனை ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. ரெண்டாவது, செட்டில்மெண்ட்டுன்னு வரும்போது சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இப்போ டிமாண்டு நிறைய வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் லீகல் மேட்டர்ஸ் மூவ் ஸ்லோலி பட் ஃபேவரபுளாக சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிமாண்டிங்கிறது இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. துலாம் ராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சென்னை வாசியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோவிலில் சுக்கரேஸ்வரர் சன்னதின்னு தனியாக இருக்குது. சுக்கரேஸ்வரர் சன்னதினே தனியாக இருக்குது. ஸோ அந்த சன்னதியில் சுவாமிக்கு நெய்தீபம் ஏற்றுறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதே போல் இல்லை சென்னை வாசி இல்லாமல் வேறு ஊரில் இருந்தெல்லாம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றுங்க. சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருக்காங்க. டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணினா நீ போவ, என்ன ப்ராப்ளம் பண்ணினா நீ அங்கேருந்து கிளம்புவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஆளுங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கவனமாக இருங்க. சித்திர நட்சத்திரம், துலா ராசி எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை கவனமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும். எதை சமாளிக்கிறது எதை கொடுக்கறதுன்னு இருக்காது. மனசு அப்படியே ஒரு நிலைப்படாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ சித்திர நட்சத்திரம், துலா ராசி கொஞ்சம் கவனமாக அடி எடுத்து வைங்க. இந்த வாரத்தில் ரொம்ப ஹார்ஷாக யார்கிட்டையும் பேசாதீங்க. கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்க. சிறப்பாக இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.